அனைவருக்கும் வணக்கம். பாண்டிச்சேரியிலேருந்து மணிகண்டன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லெனின் ஸ்ட்ரீட்டு அந்த இடத்தாண்ட வந்து இப்போ சாக்கடையெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க. ஜேசிபி வச்சு க்ளீன் பண்ணுறாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். குப்பெல்லாம் ஃபுல்லாக கேரி பேக்கு. எவ்வளோ கேரி பேக்கு பாருங்கள். இது மாதிரிலாம் கேரி பேக்கு போட்டால் எப்படி வந்து தண்ணி வெளியே போகும் பாருங்கள். ஒரு வீட்டில் வந்து அவங்க குப்பையெல்லாம் வந்து தனித்தனியாக சேகரித்து வச்சுருக்கணும். கேரி பேக்கு, காய்கறி, மற்ற இதெல்லாம் ஐட்டெல்லாம் வந்து தனித்தனியாக கவரில் போட்டு எடுத்து வைக்கணும். எல்லாத்தையும் தூக்கி சாக்கலில் போட்டுருவாங்களா என்னன்னு தெரியல. பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாடுறாங்க பாருங்கள். பாருங்க ஃபுல்லாக எல்லாம் கேரி பேக்கு, ஜூஸ் பாட்டிலு, இது வேறு மூடி இருக்குது. இந்த ஸ்லாப் ஃபுல்லாக மூடி இருக்குது. இந்த ஸ்லாப்பை வந்து பேத்து இப்போ அதுலேருந்து எடுத்து எல்லாத்தையும் கொட்டுறாங்க பாருங்கள். பாருங்க எவ்வளோ கேரி பேக்கு பாருங்க. பரவாயில்ல, மழை வர்றதுக்கு முன்னாடியே வந்து இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறாங்க. இப்போ இது மாதிரி க்ளீன் பண்ணோன்னா இப்போ மழை பெஞ்சு இப்போ தண்ணியெலாம் கொஞ்சம் எல்லாம் ஈஸியாக கொஞ்சம் எல்லாமே வெளியே போயிடும். பாருங்கள் இவ்வளோ குப்பை அடைச்சிருந்தால் எப்படி வந்து தண்ணி ஃபஸ்ட்டு வெளியே போகும் பாருங்கள். பரவாயில்ல, இது மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து நம்ம ஊக்கப்படுத்தணும். வேறு வாய்க்காக்குள்ளே இறங்கி வேறு பண்ணுறாரு. அதுக்கு தான் இந்த ரோபோவில் ஏதோ மிஷின் வந்துருக்குது, அதெல்லாம் வச்சு பண்ணலாம். வாங்க தானே. பாருங்கள் எவ்வளோ கேரி பேக்கு. அடா பாவீங்களா. இல்லை இதெல்லாம் எப்படி எடுத்து வந்து உள்ளே கொட்டுவாடுங்கன்னு தெரியலையா? இல்லை எவ்வளோ இருக்குது பாருங்கண்ணா. சரி குருமான சாக்கடைக்குள்ளே இறங்கியிருக்கிறாரு. இவருக்கு ஏதாவது ஆகி போச்சுன்னா கொஞ்சம் ஏதாவது மாஸ்க் ஏதாவது போட்டு இது பண்ணுங்க. ஏதாவது ஆவி கீவி அடித்து ஏதாவது ஆகி போச்சுன்னா அப்புறம் நீங்கள் தான் பொறுப்பாயிடுவீங்க. எவ்வளோ குப்பை இருக்குது பாருங்கள். ஒரு மாஸ்க்கு, கைக்கு க்ளவுஸு அதெல்லாம் போட்டுன்னு கொஞ்சம் சேஃப்டியாக பண்ணணும். ஏதாவது ஒன்று கிடக்கும் ஆகி போச்சுன்னா அப்புறம் இன்சார்ஜ் நீங்கள் தான் பொறுப்பாவீங்க. அப்புறம் பாருங்கள் எவ்வளோ கேரி பேக்கு. பாருங்கள் எவ்வளோ குப்பை பாருங்கள். பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது. அப்புறம் எப்படி வந்து மழை பெஞ்சால் தண்ணி எல்லாம் வெளியே போகிறது? இப்போ இந்த ஸ்லாப் எல்லாத்தையும் பேர்த்து எடுத்தால் குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு 1 டன்னுக்கு மேலே வரும் போலுது. இது மாதிரி கேரி பேக்கு, பிளாஸ்டிக் அங்கே பாருங்கள். இதெல்லாம் வந்து அழகாக குப்பையெல்லாம் வந்து குப்பை தொட்டில் போடணும். தூக்கி எல்லாம் வாய்க்காக்குள்ளே போட்டுருவாங்க போல இருக்குது. ஏதாவது ஒரு சந்து இருந்ததுன்னா தூக்கி சந்தில் போட்டுருவாங்க போல இருக்குது. இது பசி இது உள்ள எடுக்குதா? அண்ணா இது இப்படிலாம் பண்ணக்கூடாதுண்ணா. நாளைக்கு இல்லை அவருக்கு ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா அதுக்கு நீங்கள் தானே பொறுப்பாக வைங்க. ஒரு அண்ணன் வர சபரிமலை கிளம்புறாரு. மாலை எங்கேயுமா போட்டுனா ஒரு வாய்க்காக்குள்ளே இறக்கி விட்டீங்க. நன்றி, வணக்கம்.